உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்ன பண்றாங்க? ஐயோ இவரை தூக்க முடியலையே. நம்ம ரிஷி ப்ரோக்கு என்ன ஆச்சு? மாமா அக்காவை மீட் பண்ணலன்னு நல்லா தெரியுது. அது இருக்கட்டும். Thank you. நீங்க ரெண்டு ரிஷி பேரும் ப்ரோ நாங்க வந்துட்டோம். ஆனா உங்களை எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். என்ன தூக்கிட்டு வந்ததுனால இவங்க இடுப்பு தான் உடைஞ்சு போச்சு. Thank you. என்ன தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். Thank you. சார் நாங்க உங்களை வெளியே அனுப்புறதுக்காக தூக்கிட்டு வந்தோம். ஜாலிக்காக ஒன்றும் தூக்கிட்டு வரல. சரி ரெண்டும் ஒண்ணு தானே. I enjoyed. செமையா இருந்துச்சு. நாளைக்கு வரேன். நாளைக்கு நாம விளையாடலாம். ஓகே? இது என்ன பார்க் நினைச்சீங்களா? டெய்லி வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு? ஒரு தடவை தூக்குனதுக்கே கையெல்லாம் வலிக்குது. உன்னை தூக்கி என் இடுப்பே போச்சு. என்ன கணம் கணக்கு. பின்ன வெயிட் இருக்கு தானே செய்யும். பணக்கார விட்டு பையன் வஞ்சன இல்லாம சாப்பிடுவேன். ஆனா ஒன்னு சொல்லவா, உன்னோட லவ் ஸ்டோரிய பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட புருஷனும் இப்படி இருந்திருக்கலாம். என்ன பைத்தியம் மாதிரி காதலிச்சா நல்லா இருக்கும். ஆனா மிஸ்டர் ஓபராய், லக்ஷ்மிய நாளன்னைக்கு கோர்ட்க்கு அனுப்புவாங்கல்ல? இன்னும் 2 நாளா? அப்ப 2 நாளைக்குள்ள லட்சுமிக்கு பெயில் கிடைக்காதா என்ன? இல்ல சார், அது முடியாது. நான் 2 நாளைக்கு லீவ் போட்டுறேன். இல்லன்னா இவனை தூக்க வேண்டியது வந்துடும். போங்க. ரிஷி ப்ரோ முதல்ல உங்களை எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? எனக்கு அது புரியவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க. எனக்கும் புரியல. மாமா இங்க என்ன நடக்குது? ஜஸ்ட் சும்மாதான். டைம் பாஸ். சும்மாவா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. முகத்துல இருக்கிற ஸ்மைல பார்த்தாலே தெரியுது நீங்க அண்ணிய பாத்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு. பார்த்தாச்சுல? உன் அண்ணிய பார்த்தாச்சு. இவளோட சிஸ்டரையும். அப்புறம் உங்க வைஃபையும். இந்த எல்லா உறவும் ஒண்ணுதான். ரிஷி ப்ரோ கண்டினியூ. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்காவை பத்தி என்ன சொன்னாங்க? ஒண்ணுல உன் அக்காவை மீட் பண்ண. அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டென்ஷன்லாம் போயிடுச்சு. மாமா அக்கா தானே அங்க டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அவளோட டென்ஷனை நீங்க போக்குங்க. உள்ள இருக்கிறது அவங்கதான், நீங்க இல்ல. இப்போ இன்னும் 2 நாள் ஜெயிலே வச்சிருப்பாங்களா? அட நீ வேற. உன்னோட அக்கா ஜெயில்ல இருக்கா. ஜெயில்ல பெரிய பெரிய ஆளுங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. இதனால உன்னோட அக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. டென்ஷன் ஆக வேண்டாம். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் தான் இருக்கேன்ல உன் அக்கா கூட. உன் அக்காவை நான் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். ஒருவேளை உன் அக்கா இன்னும் 2 நாளைக்கு ஜெயில தான் இருக்கணும்னாலும் 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜெயில இருந்து வந்துருவால. 2 நாளைக்கு அப்புறம் உன் அக்காவை ஜெயில இருந்து நான் வெளியே கொண்டு வந்துருவேன். இது என்னோட ப்ராமிஸ். அண்ட் இந்த ப்ராமிஸ உன்னோட மாமா பண்றான். அண்ட் நான் கொடுத்த வாக்கை என்னைக்கும் மீற மாட்டேன். உங்க அக்காவை நான் இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களை எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னாச்சு? அட அது மீட் பண்ற டைம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனா நான் உள்ள போயிட்டேன். லட்சுமியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அடம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அதான் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா அக்காவை எங்களால மீட் பண்ண முடியாதா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாரு. உன் அக்கா அவளை எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வெளியே கொண்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாத. ஏய் சாலு, நீ ஏன் சேட் ஆகுற? லக்ஷ்மி வெளியே வருவாங்கன்னு ப்ரோ சொல்லிட்டாரு. கண்டிப்பா வருவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. அப்புறம் நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? அது இவ என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. ரீசெண்டா தான் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சோ என்னோட ஃப்ரெண்ட் வருத்தப்பட்டா எனக்கு பிடிக்காதுல்ல. அதான் ஒண்ணாகாதுன்னு நாம போய் லக்ஷ்மி அண்ணியை மீட் பண்ணலாம். டோன்ட் வரி. ஷாலு டோன்ட் வரி. இவன் உன்னை ஜெயிலுக்குள்ள அக்காவை பார்க்க கூட்டிட்டு போவான். இவன் தான் அவளை தூக்கி ஜெயில போட்டான். அண்ட் இவனே உன்னை அவளை பார்க்க வைப்பான். வெரி குட். சபாஷ் சிங்க குட்டி. ரிஷி ப்ரோ இப்படியா கால வருவீங்க? நான் எதுவும் பண்ணல. ஏன் அப்படி சொல்றீங்க? டே நடிக்காத. சாரி. சரி நான் கிளம்புறேன். லக்ஷ்மி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும். ஓகே see you. Bye. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.